எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, மங்காத்தா அப்படின்னா அதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் வந்து வெங்கட் பிரபு தான். ஸோ நாட் பிகாஸ் இஸ் மை கசன், பட் ஹீஸ் ரியலி ஒர்க் இந்த படத்துக்கு. எனக்கு தெரியும் தாடியில் எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ இஸ் ரியலி ஒர்க் அண்ட் த ஹோல் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் அஜித் சொல்லவே வேணாம். ஃபார் சம்மன் லைக் அஜித் இந்த படம் வந்து அக்செப்ட் பண்ணி பண்றது வந்து இட்ஸ் அ பெரிய விஷயம். பிகாஸ் இஸ் அ சூப்பர் ஸ்டார், லைக் அந்த லெவல்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து இவ்வளோ மல்டி ஸ்டார்ல பண்றது வந்து இட்ஸ் அ பெரிய விஷயம். அண்ட் ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃபார் ஹிம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் சேம் ஆஸ் அர்ஜுன் சார் எல்லாருமே அண்ட் த பாய்ஸ், த ஹோல் டீம், தே ஹவ் டன் தேர் பெஸ்ட். அண்ட் நானும் இந்த படத்தில் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஸோ வேற என்ன சொல்றதுல, இது ஒரு ஃபேமிலி மூவி. பார்த்தா இந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ உங்க இந்த ஒரு டீம்ல ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு ஈவன்? ஏன்னா இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்ல, சத்தியமா அது ஓப்பனாவே சொல்லலாம். பிளஸ் பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. வி ட்ரஸ்ட் ஈச் அதர். ஏன்னா ஹீ ட்ரஸ்ட், அவரோட 100% ட்ரஸ்ட் என்கிட்ட இருக்கு. லைக் ஹீ திங்ஸ் தட் ஐ வில் ஓன்லி கிவ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ விச் இஸ் ஆட்டோமேட்டிக்கா அதே பெஸ்டா தான் வரும் ஃபைனலா. ஸோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு எல்லா படமும். ஸோ போன படத்துல இருந்து இந்த படத்துக்கு வெங்கட் பிரபு ஆஸ் அ டைரக்டர் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எல்லா படமும் ஒரு லேர்னிங் இதுதான். ஸோ ஐ திங்க் இஸ் கான் அவே. என்ன சொல்றது, லைக் ரொம்ப ஹீஸ் கான் டெக்னிக்கல் வைஸ் அண்ட் மேக்கிங் வைஸ் எல்லாமே இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். அவர் ஒரு ஆக்டர், சூப்பர் ஸ்டார், அவர் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு? இஸ் டன் அ கிரேட் ஜாப். அந்த படத்துல வந்து ஆஸ் யூஷுவல் அந்த வெங்கட் பிரபுவோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஒரு சீரியஸான சீன்ல ஒரு காமெடி கரெக்டா அப்படி உள்ள வந்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எண்டில் டுவர்ட்ஸ் வெரி ஒரு டென்ஷனான ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பிரேம்ஜி வந்து கலக்கியிருக்காரு. ஈவன் இந்த வருஷத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை, ஆரண்ய காண்டம் ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து அவ்வளவு பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துலயும் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை நாங்க பார்த்துட்டு வரோம். இந்த படத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிற புது விஷயம் ஆடியன்ஸுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? புது விஷயம், இட்ஸ் a pure out and out entertainer. That's what I wanted to achieve and I think thanks. எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நிஜமா அது பிளான் பண்ணி பண்றதே கிடையாது. அது தானா அமையணும். அது இப்போ ராமன் சார் சொன்ன மாதிரி தான், ஆஸ்கருக்காக படம் பண்ண முடியாது. அது ஆஸ்கர் கிடைச்சிச்சுன்னா அது வந்து பிளஸ். அந்த மாதிரி தான் கராட்டக்காரனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் கேட்டாங்க ஹியூமர்லாம் எங்கேயிருந்து வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து தான் வந்திருக்கு. எனக்கு நிறைய கலாய்க்கிற மேட்ரு, காமெடி அதெல்லாம். பட் ஆனால் இப்போ மங்காத்தா பற்றி பேசும். உண்மையிலேயே வந்து மங்காத்தா ஆரம்பிக்கும் போது அந்த படத்துல வந்து அஜித் சார் கிடையாது. நான் வந்து பசங்களை வச்சு பண்ண லைன் தான் மங்காத்தா ஃபர்ஸ்ட். வைபவ் மட்டும்தான் திட்டிகிட்டே இருந்தான் என்ன, நீ வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பண்ணணும், என்ன எல்லாம் லேபிள் குத்திடுவாங்க, வெறும் பசங்களை வச்சு தான் நீ பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான். நானும் வைபவும் வந்து ஒரு நாள் வந்து கார் இது நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் பாம்பேலாம் போயிட்டு வந்துட்டேன். பாம்பே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி வந்து துரை கிட்ட நான் சும்மா லைன் தான் சொன்னேன். அவங்க ஆக்சுவலி வந்து துரையே வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்கல. அப்போ சும்மா ஒரு லைன் தான். இதுக்கு ஆரம்பிச்சது கார் வந்து சுஷாந்த்னு ஒருத்தர், அவர் இங்கே தான் எங்கேயா இருப்பார். அவரால் தான் இது வந்து எல்லாமே கிக் ஸ்டார்டட். சுஷாந்தும் வாசிக்கும் தான் பேசி பயங்கர பிளான்லாம் போட்டாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது மங்காத்தா. முதல்ல வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு முதல்ல நான் விவேக் ஓப்ராயெல்லாம் ட்ரை பண்ணோம். விவேக் ஓப்ராய், சத்யராஜ் சார், வேற மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்ல வந்து நான் பாம்பே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நானும் வைபவும் வந்து ஒரு நாள் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபோன் பண்ணோம் அஜித் சார். நான் பிரபு கங்க்ராச்சுலேஷன்ஸ், Cloud9 படம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொன்னார். நல்லா இருக்கு டைட்டில் மங்காத்தா அப்படின்னு. யார் வச்சு பண்ணுறா அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி சும்மா பசங்க வச்சு தான் சார், இன்னும் கரெக்டான காஸ்ட் இன்னும் அமையலை அப்படின்னு சொன்னோடனே வந்து சரி பிரபு, ஃபியூச்சரில் வந்து உனக்கு ஏதாவது வந்து ஒரு டார்க் நைட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அந்த பேட்மேன் ஃபிலிம்,
அதில் வந்து ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் மாதிரி வந்து ஏதாவது ஃபியூச்சரில் உனக்கு ஒரு கேரக்டர் ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே வந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருந்தேன். என்னாச்சு பிரபு அப்படின்னாரு. இல்லைண்ணா இந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு. என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு கேட்டார். ஒரு 5 பேருமே கெட்டவங்க, இவன் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. நான் பண்றேனே அவ்வளவுதான். இவர்கிட்ட நான் அஜித் சார் கிட்ட ரொம்ப அந்த நம்பிக்கையை தான் நான் வந்து எனக்கு எப்படி ஒரு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சாருன்னு தெரியல. வெறும் இந்த லைன் மட்டும்தான் சொன்னேன் நான். அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், பேசணும். அதுக்கப்புறமா வந்து என் கூட சரி கார்ல ஏறி வந்து கிளவுட் நெட்ல வந்து பேசி முடிச்சுட்டு நாங்க பாட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் மங்காத்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அஜித் சார் பண்ணது. என்னன்னா வந்து ஒரு இவன் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம், 50th ஃபிலிம்னு சொல்லி அவர் கண்டிப்பா வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது பண்ணாலும் அவரோட 50th ஃபிலிம்ங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எங்க டீமை நம்பி எங்களுக்கு கொடுத்தது. அதே சமயம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர், அதாவது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவோட சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்பவுமே வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஜாஸ்தி டைமிங் இருக்கு அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. யாருக்கு டைலாக்ஸ் இருக்கு, யாருக்கு நிறைய பஞ்சஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கவலையுமே இல்லாம பக்காவா இட் வாஸ் அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலேயே நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் வந்து அர்ஜுன் சார், நாங்கள் முதல்ல வந்து நாகார்ஜுன் சார் தான் கேட்டோம் இந்த கேரக்டருக்கு. ஆனால் அவரோட டேட் அவைலபிலிட்டி ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அர்ஜுன் சார் கேட்டோம். ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ காப் ரோல். அதனால வந்து அர்ஜுன் சார் கிட்ட கேட்டு கதை சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணி, அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அஜித் சாரோட 50வது படத்துல அவருக்கு தெரியும் அஜித் சாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே அவர் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்சது வந்து அது ஒரு பெரிய விஷயம். இதுல அது அப்படியே அமைஞ்சு போச்சு எல்லாமே. அடுத்தது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம். இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்துல வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் பாவம், எல்லாரும் டே நைட் ஒர்க் பண்ண ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டம்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். சில கஷ்டங்கள் வெளில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. தேங்க்ஸ் டு தெம். அதே மாதிரி வந்து அஜித் சாரை வச்சு நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த க்ரௌடு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதனால வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்காவாசி 75% வந்து ஆர்ட் டைரக்டரோட செட்டு தான். அதுதான் வந்து உங்களை வந்து உண்மையிலேயே தாராவியா எது தாராவி எது செட்டுன்னு உங்களால சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா அவர் செட் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த டீம் எல்லாமே எங்களோட சேம் டீம் தான். நாங்க எல்லாமே வந்து சென்னை 28ல ஒன்னும் ஆரம்பிச்சோம். இப்போ சேர்ந்து நாங்க பண்ற பெரிய படம் இதுதான். அதுக்கு துரைக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களை நம்பி கதையே கேட்காம அவர் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சதுக்கு. அதே மாதிரி வந்து சக்தி சார் வந்து சென்னை 28லேருந்து அதே மாதிரி என்னோட அவர் ஒரு முதல்ல வந்து சென்னை 28 கதை சொன்னப்புறம் வந்து சரி கதை எங்க அப்படின்னு கேட்டாரு அவரு. அப்படி ஆரம்பிச்சு அவருக்கு படிப்படியா நாங்களும் வந்து எனக்கே வெரைட்டி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு நீங்க வந்து ஒரே கேமராமேனே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து இப்போ எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து வேற கேமராமேன் போறது வந்து வேற லுக் கிடைக்கிறதுக்காக போவாங்க. வேற ஃபீல் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போவாங்க. எனக்கு இவர் எல்லா லுக் அண்ட் ஃபீலும் இவரே கொடுத்துடுறாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற லுக் அண்ட் ஃபீல் வந்து கோவா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. சரோசா இருட்டா இருக்கணும்னா இருட்டா இருந்துச்சு. சென்னை 28 ரா இருக்கணும்னா ரா இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் வந்து முக்கியமா 4 பேரை விட்டீங்க உங்க கேமுக்கு. சியர் கேர்ள்ஸ் கண்டிப்பா அவங்க கொஞ்சம் அப்படியே கடைசியா வந்துடலாம். இல்ல அதான் கண்டிப்பா. அடுத்தது வந்து அங்க ஓடிஜில் வந்து பார்த்துட்டு இருக்கிற பிரவீன் பின்னாடி இருக்காரு. அவங்களை பேச கூப்பிட்டாங்க, நைஸா வெளில போயிட்டீங்க. என்னோட பெரிய பலம் அப்படின்னு சொன்னா அது வந்து அவர் தான். பின்னாடி நிற்கிற எடிட்டர் பிரவீன் தான். ஏன்னா நான் வந்து நம்பி எடுத்துருவேன், இஷ்டத்துக்கு நான் எடுத்துருவேன். ஆனா அவர் வந்து அதை கரெக்டா அழகாக்கி இதானே சார் அப்படின்னு. கரெக்ட் சார். ஏன்னா அவர் செம வேவ் லென்த்ல நாங்க இருக்கோம். 28 சரோஜா, கோவா, மங்காத்தா
மங்காத்தா வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து யார் எடிட்ரு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஏன்னா அந்த கட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய பேர் ஆண்டனியான்னு கேட்டாங்க என்கிட்ட. இல்லை சார், நல்லா பண்ண ஆண்டனி மட்டும் தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஸோ ஏன்னா ஆண்டனியும் ஃப்ரெண்டு தான், அதனால பிரச்சனை இல்லை இப்படி சொல்றது இல்லை. ஸோ பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த் அவங்க 2 பேருக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் லுக் தி வே இட் லுக்ஸ். அவர் வந்து என்னுடைய நான் ரொம்ப பயப்படுற ஒரு பர்சன். அதாவது வந்து என்னுடைய எங்கள் டீம்லேயே நான் வந்து நிஜமாக ரொம்ப பயப்படுறது வந்து வாசுகி பாஸ்கர். அவங்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா வந்து அவங்க மட்டும்தான் என்னை திட்டுவாங்க. அதுவும் வந்து உங்கள் வீட்டு திட்டு எங்கள் வீட்டு திட்டு இல்லை, எக்ஸ்ட்ராடரியாக திட்டுவாங்க. அது வந்து கரெக்டாக நான் தான் மாட்டுவேன். அது சரி, இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணும் அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படி சொல்லி. ஆனால் வந்து அவள் திட்டுனா எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவள் எப்படியும் திட்டியே ஆகணும். அது வந்து பழகி போச்சு. அதனால வந்து அது அவள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஜித் சாருக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அந்த ஒரு கிரே ஹேரோட இருக்கலாம். ஏன்னா வந்து லைவா பார்த்தபோது அஜித் சார் அப்படிதான் இருந்தாரு. அந்த லுக் வைக்கலாம் அப்படின்னு சொன்னது, ஐடியா கொடுத்தது வாசுகி தான். உடனே ஜார்ஜ் க்ளூனி ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மெயில் பண்ணா. அதே மாதிரி கரெக்டா அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பா டை அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப கூட பில்லால சொல்லிட்டு இருக்காரு. பில்லா ஷூட்டிங்ல மீட் பண்ண, பில்லா 2ல. என்ன பிரபு டார்ச்சரா இருக்கு, இங்க மஸ்காரெல்லாம் போட்டு கொடுமை இது, எவ்வளவு ஜாலியா இருந்தோம் நம்ம. அப்படி நம்ம ஷூட்டிங்ல வந்து இந்த பசங்கள்லாம் ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள வந்து அவர் வந்துருவாரு. ஏன்னா ஒன்றும் கிடையாது, மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு டவல்ல தொடச்சிட்டு அவர் வந்துருவாரு. ஸோ அவர் படத்துக்கு வந்து எல்லாரையுமே, ஏன்னா த்ரிஷா வந்து நிறைய சொன்னாங்க. ஷி ஆக்சுவலி ட்வீட்டட், என்கிட்ட கேட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே த்ரிஷா வந்து சாங்ஸ்லாம் பார்த்துட்டு காஸ்டியூம்ஸுக்கு ஷி வாண்டட் டு தேங்க். எல்லாருக்குமே வந்து தனித்தனி லுக் கொடுத்துருப்பாங்க வாசுகி. ஸோ தேங்க்யூ வாசுகி. இல்லை, இப்போ அப்பா பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேணாம். எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட பேர் வந்து என்னோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பேர் இருந்தாலே அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரி. அவர் வந்து திடீர்னு சொல்லுவார், நான் எழுத மாட்டேன் இனிமேல் அப்படிலாம் சொல்லுவார். நீங்கள் யாருக்கும் எழுத வேணாம், எனக்கு மட்டும் எழுதுங்க, எப்பவுமே எழுதணும். அது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டேன். அதனால வந்து அது உங்க இஷ்டம். அப்புறம் நிரஞ்சன் பாரதி வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம். அது வந்து கிடைச்சது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸ்ல வெறும் வாலி சாரும் அப்பா தான் எழுதுவாங்க எப்பவுமே எனக்கு. ஏன்னா வந்து சென்னை 28ல வந்து சென்னை 20லேருந்து வாலி சார் எழுதுறாங்க. இந்த படத்துலயும் வந்து இப்போ நீங்க பார்த்த 2 சாங்குமே வந்து வாலி சார் எழுதின சாங் தான். ஸோ வாலி சாருக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிரஞ்சன் பாரதிக்கு வரேன். வாலி சார் வந்து அவ்வளோ பிளஸ் பண்ணுவாங்க எனக்கு. வந்து என்னை பற்றியே வச்சு பாட்டு எழுதினாங்க. அதாவது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எனக்கு எழுதுகிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கோவாவில் வந்து ஹேட்ரிக் அடி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, 3rd ஃபிலிம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இதில் கூட வந்து அந்த கிரிக்கெட்னால அது நம் முன்னேறும் படிக்கட்டு என்றாச்சு நம் வாழ்வில் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அது வந்து சென்னை 28 மையமாக வச்சு அவர் எழுதின லைன் அது. ஸோ அவருடைய பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நிரஞ்சன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற ஒரு மகாகவி பாரதியார் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்த அவங்க கிரேட் கிராண்ட்சன். ரொம்ப பெருமையான விஷயம் இது. வந்து சாதாரண அது வந்து நான் எங்க டீம் மூலமா அவர் அறிமுகம் மாறாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து நிஜமா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் ரொம்ப நல்லா எழுதிருக்காரு. இந்த நீ நான் சாங் வந்து பாத்தீங்கன்னா வந்து யுவன் வந்து முதல்ல வேற ஒரு டியூன் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு சாங் எழுதி, அதுக்கே நிறைய சாங்ஸ் நிறைய வேர்ஷன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து யுவனுக்கு வந்து திடீர்னு அந்த சாங் ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வேணாம்ப்பா இது விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் வந்து சொன்னோடனே வந்து சரி வேற டியூன் போட்டுன்னு 10 நிமிஷத்துல ஒரு சின்ன டவால் ராஜாப்பா மாதிரியே அவங்க அப்பா மாதிரியே டக்குன்னு ஒரு டியூன் போட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா இருக்கு. சரி நிரஞ்சன் நான் வந்து பையனை வர சொல்ல அப்படின்னு வர சொல்லி அவர் வந்து கரெக்டா அங்கேயே வந்து இவரும் ஒரு 10-15 நிமிஷத்துல பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிளட் அது மாற்ற முடியாது. எல்லாருக்கும் வணக்கம்.